ஹாய் ஹலோ ஏகே விடாஸ். லாஸ்ட் வீடியோவில் ஆல்மண்ட் லீஃப் போட்டு குட்டிங்கெல்லாம் வந்து அந்த ஜெல்லியில், அதாவது அதோட ஆல்கையில் மாட்டி சாகிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அது நான் லாஸ்ட்டு கடைசியாக சொல்லியிருப்பேன், இன்னொரு மெத்தடு ஒன்று இருக்குது அப்படின்னு. அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரியும், எல்லாருக்கும் ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. அது என்னென்னா, ஒரு பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. சூடு மீன்ஸ் நல்லாவே சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதில் வீடியோவில் பார்க்குற மாதிரி அதில் அந்த தண்ணியில் வந்து ஆல்மண்ட் லீஃப் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கணும், சரிங்களா? சூடுனா நார்மலாக கிடையாது, நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சுட்டு அந்த இலையே வந்து நல்லா அந்த தண்ணியை வந்து மாறும் கலரு, சரிங்களா? உடனே மாறும். நீங்கள் அதாவது இது நீங்கள் நார்மலாகவே பண்ணிட்டு போயிடலாமேடா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எனக்கு வந்து அதுக்கு டைம் இல்லைங்க. ஏன்னா நான் கொஞ்சம் ரொம்ப ஒர்க்கு ஹெவியாக இருக்குது, என்னோடய குவான்டிட்டிலாம் அதிகம். அதனால் வந்து ஓவர் நைட்டில், அதாவது நீங்கள் நைட்டே நீங்கள் பண்ணிவிட்டு மறுநாளே உங்களுக்கு உடனே அப்படியே அந்த இலையில் இருக்கிற எல்லாமே வந்துடும். அப்படியே அதை சூடு பண்ணி அதை நம்ம கொலன்னு ஆக்கிடுவோம். அதில் இருக்கிற மொத்த எக்ஸ்ட்ராஷனும் வந்துடும். அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா அப்படியே டிக்காஷன் மாதிரி ஆகிடும், ஒரே நைட்டில் வந்துடும். நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் ஆகணுன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2-3 டேஸ் வைக்கணும், அப்போ தான் வரும். இது வந்து ஒரே நைட்டில் வந்துடும், ஒரே நாள் கூட கிடையாது, ஒரே நைட்டில் வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள், சூடாகிடுச்சு. இப்போ எடுத்த உடனே பாருங்கள், இது வந்து ஒரே நைட்டு தான். எப்படி இருக்குது பாருங்கள். அது எவ்வளோ பிளாக்கில் இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் குட்டிங்கன்னு கிடையாது, நீங்கள் எல்லா பேரண்ட்டுக்கு க்ரூம் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாத்துக்குமே போடலாம். ஃபீமேல் டங்க், அது குட்டிங்க, 1 மந்த் குட்டிங்க. ஆனால் நீங்கள் மொட்டை மாடி அவுட்டோர் வைக்கிறீங்கன்னா இதை போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அவுட்டோரில் வைக்கும் பட்சத்தில் அது வந்து ஆல்கே வாட்டர் ஆல்ரெடி கிரியேட் ஆகும், உங்களுக்கு அதுவே போதும். அதிலலாம் நீங்கள் ஆல்மண்ட் லீஃப் போடணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வீட்டுக்குள்ளே இன்டோரில் வச்சுருக்கும் பட்சத்தில் நீங்கள் வாட்டரை கண்டிஷன் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அந்த ஒரு வாட்டர் வந்து அந்த பக்குவத்தில் இருக்காது. அதனால் இது ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து இது போடுறதுனால நீங்கள் பேரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். வாட்டர் கண்டிஷன், அதாவது நல்லா கொஞ்சம் நீங்கள் நல்லா டார்க்னஸ்ஸாக இதை ஊற்றிட்டிங்கன்னு வச்சிங்களேன், மீனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது வந்து கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணும். அதோடைய என்வாயன்மெண்ட் ரொம்ப க்ரியேட் ஆகிடும். அது பாருங்கள், நான் எந்த அளவுக்கு ஊற்றுவேன் பாருங்கள். அது அவ்வளோ நல்லாயிருக்கும். அது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அதனால் ரொம்ப என்ன சொல்கிறது, அதுக்கான ஃபுட்டும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க வச்சிங்களேன், அதோடைய ஃபுல் பொட்டன்ஷியல் காட்டும். பீட்டா ஃபிஷ்ஷு, சரிங்களா? நான் பீட்டா ஃபிஷ்ஷில் நான் பண்ணிகிட்ருக்கேன், பீட்டா ஃபிஷ்க்காக நான் சொல்கிறேன். நான் மற்ற மீன் எப்படின்னு தெரியல, நான் பீட்டா ஃபிஷ் வச்சுருக்கிறதுனால பீட்டா ஃபிஷ்ஷில் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்குறேன். இது வந்து ரொம்ப ஈஸி, டக்குன்னு முடிச்சிடலாம். நீங்கள் ரொம்ப ஹெவியாக எனக்கு வேலை இருக்குது, இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா அது ஒன்றுனால எப்படியோ ஒரு 2-3 டேஸ் ஆகும், அதனால் வந்து எனக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லும் பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாங்க. இது ஒரு ஈஸி மெத்தடு. இது நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்னால் நீங்கள் கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சால் நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நான் நிறைய வீடியோ போடுவேன். தேங்க்யூ கைஸ், பாய்.